வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கருணாநிதியை 2 ஆண்டுகளாக வீட்டுச் சிறையில் வைத்திருந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கருணாநிதியின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், நதிகள் இணைப்பு என பாஜக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் வாக்குறுதி. எட்டு வழி சாலைக்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. விளை நிலங்கள் காக்கப்பட்டதற்காக விவசாயிகள், பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். வாக்காளர்களுக்கு பணம் வழங்கலை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை. நாடு முழுவதும் நடைபெற்ற அதிரடி சோதனையில் 1844 கோடி ரூபாய் பறிமுதல். தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கான தடை நாளை முதல் அமல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் வெளியிடக்கூடாது என ஆணையம் கடும் எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக தலைவர் கருணாநிதி 2 ஆண்டுகளாக வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலை குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்தும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து குன்னூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது திமுக தலைவர் கருணாநிதியின் மரணம் குறித்து அவர் பேசினார். கருணாநிதி உடல் நலிவுற்று இருந்தபோது வீட்டில் சிறை வைக்கப்பட்டு இருந்தார் என்றும் அவரது மரணம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இப்படி அராஜகம் பண்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரம் தான் நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ விடுவாங்களா? இந்த கடைக்காரங்களா நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியுமா? ஆக வருகின்ற தேர்தலில் இவருக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். வலிமையான பிரதமர் அமைந்தால் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மகேந்திரன், கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், குனியமுத்தூர், சுந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை சுந்தராபுரத்தில் மகேந்திரனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பேசிய முதலமைச்சர், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக எண்ணி பொய்யான வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஹஜ் மானியம், முத்தலாக் எதிர்ப்பு போன்றவற்றில் இஸ்லாமியர்களுக்கு அதிமுக அரசு பாதுகாப்பாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இப்ப சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கல, பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு கவர்ச்சிகரமான திட்டத்தை தேர்தல் அறிக்கை மூலமாக அறிவிப்பு கொடுத்து மக்களை குழப்பி அதுல வாக்குகளை பெற முயற்சிக்கிறாங்க. உஷாரா இருக்கணும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்தும் பொய். தேர்தல் அறிக்கை அத்தனை பொய். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கு எதுவுமே நிறைவேற்றவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பின்னர் கோவை ராஜவீதி பகுதியில் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட முன்னேற்ற கழகம் கம்பெனியாக மாறிவிட்டதாகவும் அக்கட்சியில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பதவிக்கு வர முடியும் எனவும் விமர்சித்தார். காற்றில் ஊழல் செய்த கட்சி திமுக என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக குடும்ப கட்சி, அது உறுப்பினர் தான் அதிகாரத்துக்கு வர முடியும், வேற யாரும் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆக அது திமுக கட்சி ஒரு கம்பெனி ஆயிடுச்சு, கட்சி இல்ல. காசு கண்ணுக்கு தெரியுதா? காத்து யாருக்கா கண்ணுக்கு தெரியுதுங்களா?
கொடி பறக்கதான் தெரியல. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற மன்னன் திமுக. பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கலந்து கொண்டனர். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை டெல்லியில் இன்று வெளியிடப்பட்டது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சியில் கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா, பிரதமர் மோடி, மூத்த மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் அறிக்கையை வெளியிடும் முன்பாக பேசிய அமித் ஷா, 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் பொன்னான காலகட்டம் என்று கூறினார். 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஊழல் எதுவும் நடைபெறவில்லை என்று கூறிய அமித் ஷா, 5 ஆண்டுகளில் 50 மெகா முடிவுகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய தேர்தல் அறிக்கையில் 75 வாக்குறுதிகள் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் சங்கல்ப் பத்ரா என்ற பெயரில் உள்ள பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். 48 பக்கங்கள் கொண்ட பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் பேசிய ராஜ்நாத் சிங், பாஜக தேர்தல் அறிக்கை 130 கோடி மக்களுக்கு திருப்தியளிக்கும் என்று கூறினார். மேலும் நடைமுறைக்கு சாத்தியமாகும் வகையில் பாஜக தேர்தல் அறிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சி வாக்குறுதிகள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பாஜக தேர்தல் அறிக்கையில் வாஜ்பாய் கனவுகளை நனவாக்கும் வகையில் அனைத்து நதிகளையும் இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நதிகளை இணைப்பதற்கு தனி ஆணையம் உருவாக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் திட்டத்தில் ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பாஜக தெரிவித்துள்ளது. 60 வயதான சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய கடனுக்கு வட்டி கிடையாது, விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத நம்பிக்கைகளை பாதுகாக்க அரசியல் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ள பாஜக, முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதிபட தெரிவித்துள்ளது. கிராமப்புற வளர்ச்சிக்காக 25 லட்சம் கோடி ஒதுக்கப்படும் என்று அறிவித்துள்ள பாஜக, மகளிருக்கு 1 ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற, சட்டமன்ற உட்பட அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். சபரிமலை கோவிலின் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் எனவும், ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறை அனைவருடனும் கலந்து பேசி எளிமையாக்கப்படும் எனவும் பாஜக கூறியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய பாஜக, 2022ஆம் ஆண்டுக்குள் சாத்தியமான இடங்களில் அகல ரயில் பாதை அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தவிர தீவிரவாதிகளை ஒடுக்குவதில் தயவு தாட்சியம் கிடையாது என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சினைகளை அறிந்து சிறப்பான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி, தேசிய தலைவர் அமித் ஷா, மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் ஆகியோர் வெளியிட்டனர். 48 பக்கங்கள் அடங்கிய பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாட்டில் செயல்பட்டு வரும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும். நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் என்ற இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 2024க்குள் வீடுகள் அனைத்திற்கும் குழாய் தண்ணீர் இணைப்பு வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அறிவிப்புகளை வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, மக்கள் பிரச்சினைகளை அறிந்து சிறப்பான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் வெளிப்படையான அரசுக்கு உதாரணமாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு திகழ்கிறது என அமித் ஷா தெரிவித்துள்ளார். சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது.
சேலம் சென்னை 8 வழி சாலைக்காக விளை நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு தடை விதிக்க கோரியும் விவசாயிகள் நில உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. 8 வழி சாலை திட்டத்துக்காக சேலம், தருமபுரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சுமார் 1900 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த வெளியிடப்பட்ட தமிழக அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது எனவும் அதிரடியாக சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை 8 வாரத்திற்குள் பழைய நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றுதான் 8 வழி சாலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசினுடைய 8 வழி சாலை திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. போதிய முன் ஆலோசனை நடத்தப்படாமல், சுற்றுச்சூழல் குறித்து முன் அனுமதி பெறப்படாமல் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. 8 வழி சாலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் உற்சாகத்துடன் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சேலம் மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது 8 வழி சாலைக்கு ரோட நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அது இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்குது. எங்களுக்கு மகிழ்ச்சி, சாதகமா வந்திருக்குது. அது மகிழ்ச்சி. எவ்வளவோ போராட்டம் நடத்தணும். எங்களோட காடு போச்சு, வீடு போச்சு. மக்கள் எங்களுக்கெல்லாம் விவசாயம் தான் மெயின் முக்கியமான ஒரு இது. அதையவே இந்த அரசாங்கம் புடுங்கினா அப்புறம் நாங்க எப்படிங்க இந்த இதெல்லாம் நாங்க மேல மேல வர்றது? நாங்க செய்யறதா நீங்க மக்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாம் அனுபவிக்கலாம் உண்டான இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த நீதிமன்றம் ரத்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாருக்கும், நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விவசாயிங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 8 வழி சாலை வழக்கு குறித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அதிமுக அரசின் நடவடிக்கை இருக்கும் என்று உறுதியளித்தார். அரசாணை ரத்து தொடர்பாக உத்தரவு இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறிய அவர், உத்தரவு கிடைத்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அது விவசாயிகளால் பாதுகாக்கப்படுவதுதான், அந்த பாதுகாக்கப்படுகின்ற வகையில் அரசினுடைய நிலை இருக்கும். கண்டிப்பாக அதான் இப்போ தீர்ப்பு நகல் இன்னும் கிடைக்கப்படல. கிடைக்கப்பெற்றவுடன் அடுத்த கட்ட நகர்வு என்பது முழுமையளவுக்கு சட்ட வல்லுநர்களும் கலந்து ஆலோசித்து, அந்த ஆலோசனை என்பது விவசாயிகளிலிருந்து முழுமையாக பாதுகாக்கின்றவர்கள் தான் இருக்கும். சென்னை சேலம் 8 வழி சாலை விரிவாக்க திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து தீர்ப்பளித்தமைக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று பல்லடத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சென்னை சேலம் 8 வழி சாலை விரிவாக்க திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலத்தை கையகப்படுத்துவது செல்லாது, அது நமக்கும் பொருந்தும். இருக்கிற வழியை அகலப்படுத்துங்க. புதுசா நீங்க வியாபாரிகள் சம்பாதிக்கிறதுக்காக நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சு ரோடு போடாதீங்க. எங்களுக்கு ரோடு வேணும், எங்களுக்கு போக்குவரத்து வேணும். ஆனால் நாங்க நடந்த பாதையில் இருக்கு, தடம் பதிஞ்சிருக்கோம், அதுல போடுங்க. புதுசா இதுல லாபம் பார்க்காதீங்க. மக்கள் வேர்வையில லாபம் பார்க்காதீங்க. எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வேட்டையாடும் வருமான வரித்துறையினர் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வருவாய் செயலருக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில், தேர்தல் காலத்தில் வருமான வரித்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க அமைப்புகள் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும்
பாகுபாடற்ற முறையில் நடுநிலையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளுக்காக கருப்பு பணம் பயன்படுத்தப்படுவதாக சந்தேகம் எழும் பட்சத்தில் அது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்தியா முழுவதும் 1845 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை மற்றும் காலியாக உள்ள 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் காரணமாக ஆவணமில்லாமல் எடுத்து செல்லப்படும் நகை, பணம் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் பறக்கும் படை நடத்திய சோதனையில் இதுவரை 1855 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்க நகைகள், வாக்காளர்களுக்கு இலவசமாக வழங்க வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 398 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கான தடை நாளை மாலையிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் முதல் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் வரும் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து ஆந்திரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழ்நிலையில் தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை நாளை மாலையிலிருந்து வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளையோ வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகளையோ இந்தியாவில் வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2வது கட்டமாக வாக்குப்பதிவு ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டிக்டாக் செயலி தடைக்கு எதிரான வழக்கை அவசர மனுவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன் உத்தரவிட்டது. மேலும் அந்த செயலி மூலம் எடுத்த வீடியோக்களை டிவிகளில் ஒளிபரப்பக்கூடாது எனவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் டிக்டாக் செயலி தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர மனுவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உரிய தருணத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்துள்ளது. முதல்வர் கமல்நாத் சிறப்பு உதவியாளர் வீடு, அலுவலகங்கள் உட்பட டெல்லி, கோவா, மத்திய பிரதேசத்தில் உள்ள 50 இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் கமல்நாத்தின் சிறப்பு உதவி அதிகாரியாக பணிபுரிந்த பிரவீன் கக்கார் என்பவரின் வீடு அமைந்துள்ள இந்தூரில் நேற்று அதிகாலை 3 மணி தொடங்கி வருமான வரித்துறை சோதனை 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது தவிர கமல்நாத்தின் ஆலோசகராக இருந்த RK மிக்லானியின் டெல்லி வீட்டிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேபோல் போபால், கோவா, டெல்லி உள்ளிட்ட 50 இடங்களில் இன்று 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற சோதனையில் முதல்வர் கமல்நாத் உதவியாளர் வீட்டிலிருந்து 9 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர வேறு பல இடங்களில் நடைபெற்ற சோதனைகளிலும் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் 2வது நாளாக இன்றும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து இந்த சோதனைகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு காரணமானவர்களை ஆட்சியிலிருந்து ஒழித்து கட்டாமல் விடமாட்டேன் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் சூளுரைத்தார். கோவை மாவட்டம் சூலூரில் வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து பேசிய அவர், பொள்ளாச்சி சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக ஒரு வார்த்தை கூட ஆளுங்கட்சி கூறவில்லை என்று கூறினார். இந்த சம்பவம் தமிழ்த்தாயை களங்கப்படுத்தியதற்கு சமம் என்று கூறிய கமல்ஹாசன், துறை வாரியாக சென்று ஊழல் செய்யும் ஆளுங்கட்சியினரை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
வீட்டு பொண்ணு கற்பழிச்சு கொலை செஞ்சு கிடக்கும் போதே பதில் பேசாதவங்க இந்த மாதிரி கேள்விக்கு பதிலா சொல்லிட போறாங்க. ஆனா உரைக்கும் அதுவும் தெரியலங்க. சமீபத்தில் நடந்திருக்கிறது. அதற்கும் பெரிய பதில் ஒன்று இல்லை. கேட்டா பெருசுபடுத்தாதீங்க. எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்கிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடி தேடித்தான் இந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறது தமிழகம். அமித்ஷாவை ஐயாக்கண்ணு சந்தித்து பேசியதற்கு தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5 ஆண்டுகளாக விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பாஜக அரசு செவிமடுக்காத நிலையில் அமித்ஷாவை திடீரென ஐயாக்கண்ணு சந்தித்து பேசியது விவசாயிகளுக்கு செய்த துரோக செயலாகும் என குறிப்பிட்டார். தோல்வியின் பயத்தால் ஐயாக்கண்ணுவை அழைத்து அமித்ஷா சந்திப்பதற்கு இடமளித்த ஐயாக்கண்ணு சந்தித்து பேசியது விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய துரோகம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நள்ளிரவில் சந்தித்தது பல்வேறு மர்மங்களுக்கு இடமளிக்கிறது. அவர் சந்திப்பு நிர்பந்தத்தின் அடிப்படையிலா இல்ல சுயநலத்திற்காக அவர் சந்தித்தாரா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இது விவசாயிகள் மட்டுமல்ல, அவருக்கு துணை நின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் அவமானத்திற்கும் தமிழக விவசாயிகளை தலைகுடிவிற்கும் ஐயாக்கண்ணு இட்டுச் சென்று விட்டார் என்பதை வன்மையாக கண்டிப்பதோடு இதோடு ஐயாக்கண்ணு போராட்டங்களில் ஈடுபடுவதை அவர் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தோம். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தில் இயற்கை வாழ்வியல் அறிஞர் நம்மாழ்வாரின் 81வது பிறந்த நாள் விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இயற்கை வாழ்வியல் அறிஞர் நம்மாழ்வாரின் பிறந்த நாளை ஒட்டி ராமநத்தத்தில் இயற்கை உழவர்கள், இயற்கை ஆர்வலர்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட வேளாண் விளைபொருள் விற்பனை சந்தையும் நடைபெற்றது. அரிசி, வரகு, அவல், உளுந்து, மரச்செக்கில் ஆட்டிய எண்ணெய் வகைகள், நாட்டு வெல்லம், இனிப்பு, காரம் உள்ளிட்ட தின்பண்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். காய்கறி, கீரை விதைகள், மூலிகை பொருட்கள், பற்பொடி, குளியல் சோப்புகள் ஆகியனவும் விற்பனை செய்யப்பட்டன. இந்த விழாவில் குழந்தை சோழன், மரம் கருணாநிதி, மண் ஏகாம்பரம், தமிழ்காடு கருப்பையா உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொருட்களை துணிப்பைகளில் வாங்கிச் சென்றனர். தூத்துக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,43,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மேல சண்முகபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் உரிய ஆவணமின்றி காரில் 70,000 ரூபாய் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரம் நகர் பகுதியில் தேர்தல் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தில் வந்த எடிசன் என்பவர் எந்த ஆவணமும் இன்றி 73,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கண்டமத்தான் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பரமசிவம் என்பவர் 1,20,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடம் உரிய ஆவணம் இல்லாததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். உரிய ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்றுச் செல்லும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர்.